नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। सम्यग्ज्ञानकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। यत्पदाम्बोरुहध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं वैशाखे रोहिणी जातं काश्यपान्वयवारिदेः इन्दुं श्रीपुण्डरीकांशं गोष्ठीपूर्णमहं भजेयो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। यत्प्रपत्तिं विना सर्वैः यस्य माया दुरत्यया धनञ्जयरथस्थं तत् प्रपद्ये शरणं महः। यति परिभृडो यद्गीतानामदर्शयदञ्जसा निगमपरिषन्नेदीयांसं निरामयम आशयं जननपदवी यातायातश्रमापहरां धियं जनयतु समेदेव श्रीमान् धनञ्जय सारथिः। श्रीमते श्रीवंशटकोप श्रीरंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्संकारे महादेशिकाय नमः। நமசதசே. இன்றைய தினம் துரியோதனன் யார் யார தன்னுடைய சைனியத்துல மகாரதர்கள் அப்படின்னு குறிப்பிடுறான் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சயः அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமிதத்திஸ்ததைவ ச अन्ये च बहवः शूराः मदर्थे त्यक्तजीविताः नानाशस्त्रप्रहरणाः सर्वे युद्धविशारदाः। भवान பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச, நீங்க இருக்கீங்கோ, பீஷ்மர் இருக்கார், கர்ணன் இருக்கான், கிருபர் இருக்கார், அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன் இருக்கான், அப்படியே இருக்கிற அஸ்வத்தாமன் இருக்கான், விகர்ணன் இருக்கான், சோமதத்தனுடைய பிள்ளை யாரு? ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் யாருன்னா மாப்பிள்ள திருதராஷ்டருக்கு. திருதராஷ்டருக்கு ஒரு புள்ள துஷலா, துஷலாவனுடைய கணவன் ஜெயத்ரதன். ஜெயத்ரதனை தான் அர்ஜுனன் கொல்றான் பின்னாடி. ஜெயத்ரதன். அந்யேச்ச பஹவஸ்ச, அது பஹவஹச, அது தவிர்த்து நிறைய சூராக சூரர்கள் மதர்த்தே தக்த ஜீவிதாக, எனக்காக பல கால் உயிர் விட்டு உழைத்தவர்கள் இருக்கா. நானா சஸ்திர பிரகரணாக, பல படைகளால் அடிப்பவர், சர்வே எல்லோரும், யுத்த விசாரதாக, போரை பற்றி நன்கு அனுபவம் உள்ளவர்கள் தன்னை. அதாவது என்ன, நிறைய அனுபவம் உள்ளவர்கள் யாரு? இவ அத்தனை பேரும். இங்க என்ன சொல்றான் துரியோதனனுக்க, முதல்ல கௌரவம் தோற்ற ஆச்சாரியரை சொன்னான், துரோணாச்சாரியரை முதல்ல சொன்னான். அதுக்கப்புறம் பாண்டவர் சைன்யத்தில் 20 பேர்களை குறித்தான். ஆனா அவனுடைய சைன்யத்தில் குறைச்சலான பேரை தான் சொல்லியிருக்கான் பாருங்க. அங்க சொல்லும்பொழுது யுதாமன்யுஷ்ச அப்படின்னு ஆரம்பிச்சானோ இல்லையோ, யுதாமன்யுஷ்ச விக்ராந்த உத்தமோஜாச்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாச்ச சர்வ ஏவ மகாரதாஹானா முடிக்கர்ச்சே ஆரம்பிக்கர்ச்சே அத்திர சூரா மகேஸ்வாசா பீமார்ஜுன சமாயுதி, பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வீரர்களாய் திகழக்கூடியவர்கள் யாரு? யுயுதானோ, விராட்டஸ்ச, விராட்டன், துருபதன் வாழெல்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் திருஷ்டகேத்து, சேக்கிதானன், காஷிராஜன், குந்திபோஜன், ஷைபியன், புருஜித்து, இந்த மாதிரி நிறைய பேரை சொல்றானோ இல்லையா. இங்க எத்தனை பேரை சொல்லியிருக்கான்? துரோணரை, பீஷ்மரை, கர்ணனை, கிருபரை, அஸ்வத்தாமா, விகர்ணன், சோமதத்தனுடைய பிள்ளை யாரு? ஜெயத்ரதன் 8. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கா சூரர்கள். அவள்லாம் எனக்காக உழைக்கிறவா, இத்தனை நாள் எனக்கு தான் உழைச்சிருக்கா, இனிமேல் எனக்கு தான் உழைப்பா, எனக்கா அவன் உயிரையே விடுறது கூட தயங்க மாட்டா. அப்படிப்பட்ட நிறைய சூரர்கள் எண்ணி 8 பேர் தான் சொல்லியிருக்கான் இப்போ. அதனால இங்க தன்னுடைய சைன்யத்தை சொல்லும் பொழுது ரொம்ப குறைச்சலா சொல்லியிருக்கான். அங்க பல அடைமொழிகளை யூஸ் பண்ணான். மகாரதாக, நரபுங்கவக,
அப்படின்லாம் சொன்னான். இங்க பலருக்கு பேர் கூட பிரசித்தம் கிடையாது, பேர் கூட அவ்வளோ பாப்புலர் கிடையாது. அங்க மகாரதர்கள்லாம் சொன்னா இங்க யுத்த விசாரதாக அப்படின்றான். போர் புரியும் வழி தெரியும், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. இதனாலதான் அந்த சேனைய மகாதீம் அப்படின்னு சொன்னோம். இப்ப 10ஆம் ஸ்லோகம். அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். 20வது அத்தியாயத்துல திருதராஷ்டிரனே சொன்ன விஷயம், ஒரு சேனை பீஷ்மர் அவர் ரட்சிக்க கூடியது, இன்னொன்னு பீமநேத்திரம் அப்படின்னு சொன்னார். 19வது அத்தியாயத்துல அர்ஜுனன் பீமசேனை திருஷ்டத்யும்னனுடன் சேர்ந்து பிரதானமாக்கி அணிவகுப்பதாக சொன்னது. ஸோ இந்த 2 விஷயம். அது தவிர்த்து இந்த ஸ்லோகத்துல துரியோதனன் என்ன சொன்னான்றத சஞ்சயர் சொல்றாரோ இல்லையா, அந்த விஷயத்தையும் சேர்த்து பார்ப்போம். இந்த 2 விஷயத்துல மனசை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது, திருதராஷ்டிரர் 20வது அத்தியாயத்துல பீஷ்மர் ஒரு சேனையை ரட்சிப்பார், பீமன் ஒரு சேனையை ரட்சிப்பார் அப்படின்னு சொன்னார். 19வது அத்தியாயத்துல சொல்லும் போது அர்ஜுனனே என்ன சொல்றான், பீமசேனனை திருஷ்டத்யும்னனுடன் சேர்த்து பிரதானமாக்கி இந்த அணியை வகுப்பார்கள் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். இது 2த்தையும் சேர்த்து பாருங்கோ. இப்ப துரியோதனன் சொல்றது வாசியில வந்துரும்னா என்ன, இவா 2 பேர் சொன்னதோட அப்படியே ஒத்து போகும். துரியோதனன் என்ன சொல்றான், அபர்யாப்தம் ததஸ்மாக்கம் தத்து, அதனால பீஷ்ம அபிரக்ஷிதம் பீஷ்மரால் காக்கப்படும், அஸ்மாக்கம் பலம் நமது படையானது, அபர்யாப்தம் இவர்களை வெல்ல போகாது. இவர்களை வெல்லாதுன்னா என்ன அர்த்தம், பாண்டவர்களை ஜெயிக்காது. பீம அபிரக்ஷிதம் இதம், பீமனால் காக்கப்படும் இந்த தேஷாம்பலம் இப்பாண்டவர்களுடைய படையானது பர்யாப்தம் நம்மை வெல்ல போவது. ஸோ என்ன சொல்றான் துரியோதனன் அப்படின்னா, தார்த்தராஷ்டிரர்கள் 100 பேரையும் கொல்லுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணின பீமசேனன் அவனுடைய படை எதிரில் நிக்கிறது. பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு பிரதிஜ்ஞம் பண்ணி சத்தியம் பண்ணின பீஷ்மர்னுடைய படை நம்ம படை. இதுலேருந்தே தெரியலையா நம்ம படை பாண்டவர்கள் அடிக்க போறது இல்லைன்னு, ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரியலையா. ஸோ இப்படி தனக்கு இருக்கிற அச்சத்தை தனியே குருவிடம் சொல்லிட்டு கவனத்தோட இனி நடத்த வேண்டியதை அறிவிக்கிறான் துரியோதனன். அயனேஷு சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதாஹ பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி. இதுதான் கடைசி ஸ்லோகம் அனுபவிக்க வேண்டியது. சர்வேஷு ச அயனேஷு, எல்லா பாதைகளிலும், யதாபாகம் அவரவருக்கு பிரித்த பாகத்தின்படி, அவஸ்திதாக நிலைச்சு நின்று, சர்வே பவந்தக நீங்க எல்லாரும், பீஷ்மமேவ பீஷ்மரையே, அபிரக்ஷந்து காக்கணும், ஹி பிரசித்தமே இது தெரிந்த விஷயமே, அதனால நீங்க இதை பண்ணுங்கோ அப்படின்றான் துரியோதனன். இது வரைக்கும் துரியோதனன் பேச்சாக சஞ்சயர் சொன்னது, இனி சஞ்சயரே பேச போறது அடுத்த ஸ்லோகத்திலேருந்து அனுபவிக்க போறோம். யுத்தம் ஆரம்பிக்கிறது அடுத்த ஸ்லோகத்திலிருந்து, யுத்தத்தோட துவக்கம் ஸ்டார்டிங் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து இருக்கு. அதை நாளை தினம் அனுபவிப்போம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரிவா க்ஷமிக்கணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து.